Hi, நான் அக்ஷரா. Celebrity Inspired Makeup Seriesல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா த்ரிஷாவோட இன்ஸ்பயர்ட் மேக்கப் லுக். இந்த லுக் வந்து அவங்க பொன்னின் செல்வனோட ரீசெண்டா நடந்த ஆடியோ லான்ச்ல வந்து வேர் பண்ணிருப்பாங்க. சூப்பர் கார்ஜியஸா இருக்கும் இந்த மேக்கப் லுக். பர்టిక్యులரா ஐ மேக்கப் நல்ல ஒரு கோல்டன் ஐ மேக்கப் வந்து வேர் பண்ணிருந்தாங்க. நல்ல பிரைட்டா இருந்துச்சு பார்க்கிறதுக்கு. அண்ட் லிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டீப் பிங்க் ஷேட் வந்து சூஸ் பண்ணிருந்தாங்க. இந்த லுக் சூஸ் பண்ண ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவ் சீசன் போயிட்டு இருக்கு. அதனால தான் நீங்கள் எதாவது ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணால் கூட இந்த மாதிரி மேக்கப் லுக் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாரி சுடிதார் எல்லாத்துக்குமே சூப்பராக சூட் ஆகும். ஸோ இந்த லுக் எப்படி கிரியேட் பண்ணது இப்போ பார்க்கலாம். என்னோட ஃபேஸ் ஆல்ரெடி கிளென்ஸ் பண்ணி மாய்ஸ்சரைஸும் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபவுண்டேஷன். நான் லாக்மேயோட 95 ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபவுண்டேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் லாக்மேல. ஏன்னா வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் ஸ்கின்ல, ஈஸியாக ஸ்கின்ல பிளெண்ட் ஆகிடும். ஃபங்க்ஷன் போகிறதா இருந்தாலும் இல்லை ஆஃபீஸ் காலேஜ் எங்கே போகிறதா இருந்தாலும் நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும் இந்த ஃபவுண்டேஷன். அண்ட் ஸ்கின்லேயும் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி இருக்க மாதிரி அந்த ஹெவினஸ்லாம் இருக்காது. அதிசயமாக லாக்மேல வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷேட் ரேஞ்ச் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் உங்கள் ஷேடு எதுவோ அதுக்கேற்ற மாதிரி வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா யூஸ்வலாக லாக்மி ஃபவுண்டேஷனோட ஷேட் ரேஞ்செலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வந்து இது ஃபேஸ் அண்ட் நெக்கில் எல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சாச்சா. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கன்சீலர். நான் வந்து மெப்ளினோட ஏஜ் ரிவைண்ட் கன்சீலர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது நான் வந்து என்னோடய கண்ணுக்கு கீழே, அதுக்கப்புறம் மூக்கு கிட்ட, கியூபிட்ஸ் போ, சின் கிட்ட, ஃபோர்ஹெட் கிட்டலாம் நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அந்த இடத்த மட்டும் ஸ்கின்னை வந்து நல்லா ஹைலைட் பண்ணி நல்லா ப்ரைட்டாக காமிக்கும். இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணுற ப்ரஷஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியில் இருக்கிற ப்ரஷஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த இடம் மட்டும் நல்லா ஹைலைட்டடாக நல்லா தெரியும் பார்க்குறதுக்கு. அண்ட் நான் வந்து கொஞ்சம் லிப்ஸோட சைட்ஸ்லேயும் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ப்ரஷில் எக்ஸஸாக இருக்கும்ல அங்கே மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு நான் இபாவோட காம்பேக்ட் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் எப்போவுமே நீங்கள் கன்சிலர் போட்டிங்கன்னா அது கண்டிப்பாக செட் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம கண்ணெல்லாம் சிமிட்டும் போதும் அங்கெல்லாம் லைன்ஸ் வரும்ல. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த கன்சிலர் அப்படியே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நல்லா ஈவென்ட் பண்ணிட்டு செட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அண்ட் நெக்ஸ்ட் இதெல்லாம் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேக்கப் ப்ரிப்பரேஷன்லேருந்து இந்த ப்ளஷ் வந்து எடுத்திருக்கேன். இது நல்ல ஒரு வார்ம் பிங்க் கலர். ஸ்கின்னில் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அண்ட் ப்ளஷ்லாம் இந்த மாதிரி ஷேட் இருந்தால் எல்லா ஸ்கின் டோனுக்கும் சூப்பராக சூட் ஆகும். ப்ளஷ் அப்ளை பண்ணோடனே ஃபேஸ்க்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து கொஞ்சமாக ப்ரான்சர் அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து சுகர்லேருந்து ஒரு மினி ப்ரான்சர் வந்து வாங்கியிருக்கேன். இதோட ஷேட் நம்பர் வந்து 04. ஸோ இது நான் வந்து கொஞ்சமாக வந்து ப்ளஷ்ஷோடு நல்லா பிளெண்ட் பண்ணுறேன் இந்த ப்ரான்சரை. இது அப்ளை பண்ணுறதுனால வந்து ஃபேஸ் நல்லா ஷார்ப்பாக இருக்க மாதிரி தெரியும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்காது. அண்ட் லைட்டாக நான் வந்து என்னோடய நோஸ்கிட்டையும் நான் வந்து சைடில் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஹைலைட்டருக்கு நான் மேக்கப் ரெவல்யூஷனோட இந்த ஹைலைட்டர் கிட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதில் இருக்க இந்த ரோஸ் கோல்ட் ஷேட் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஹைலைட்டரை நான் வந்து சீக் போன் கிட்ட நான் வந்து அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் மூக்கோட பெட்ஜில் அப்ளை பண்ணுறேன். கியூபிட்ஸ் போ என்னோட சின்னில், அதுக்கப்புறம் ஃபோர்ஹெட் கிட்ட நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஃபேஸில் நல்ல ஒரு ஷைன் இருக்கும். நெக்ஸ்ட் நான் ஐப்ரோஸ் ஃபில் இன் பண்ணுறதுக்கு மாஸோட ஐப்ரோ பேலட் எடுத்திருக்கேன். இதில் இருக்க பிளாக் ஷேட் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். என்னோடய ஐப்ரோஸில் அன்ஈவனாக இருக்கிற இடத்துல மட்டும் ஃபில் இன் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த பிளாக் ஷேட் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் த்ரிஷாவோட ஐப்ரோஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காக பண்ணியிருந்திருப்பாங்க. ஏன்னா இது மாதிரி ஃபெஸ்டிவ் லுக்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டார்க்காக ஐப்ரோஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்குன்னு ரொம்ப பிளாக்காலாம் இருக்கக்கூடாது. உங்கள் ஐப்ரோ ஹேர் ஷேடோட இன்னும் கொஞ்சம் டார்க்கராக இருந்தால் போதும். நெக்ஸ்ட் நான் மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து இந்த 2 ஷேட் சூஸ் பண்ணியிருக்கேன். ஐலிட்ஸ்க்கு இந்த 2 ஷேட் இருந்தால் போதும். ஃபர்ஸ்ட் நான் வந்து ரோஸ் கோல்ட் ஷேட் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே நான் வந்து கோல்டன் ஷேட் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து ஐஸை நல்லா ப்ரைட்டாக காமிக்கும், நல்லா ஷைனிங் வேறு இருக்கும், ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் சூப்பராக இருக்கும். என்னோடய கண்ணோட அவுட்டர் எட்ஜில் மட்டும் நான் வந்து பீச் ஷேட் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இது நீங்கள் வந்து பிளெண்டிங் ப்ரஷ் யூஸ் பண்ணி பண்ணணும். நான் வந்து அதை எடுத்து வச்சுட்டு உட்காரல. ஸோ அதனால் பக்கத்தில் இருக்க ப்ரஷ் வச்சே நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஆனால் இதுவும் நல்லா பிளெண்டடாக இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் நான் வந்து சுகரோட இந்த ஐஷேடோ பென்சில் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இன்னர் கார்னர்ஸ் கிட்ட மட்டும் தான் நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நல்லா போல்டாகவே தெரியும், தூரத்துலேருந்து பார்த்தா கூட நல்லா தெரியும். ஸோ அதனால தான் இந்த பென்சில் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் காஜல் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது ப்ளம்மோட காஜல். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த காஜல் நான் யூஸ் பண்ணுறேன். சூப்பராக இருக்குது, சீரியஸாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு நார்மல் லைன் மாதிரி ட்ரா பண்ணிட்டு கண்ணோட எண்டு கிட்ட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இன்னர் கார்னர்ஸை கேர்ஃபுல்லாக ஃபில் இன் பண்ணுங்கள். அங்கே மட்டும் ஷார்ப்பாக இருக்கணும், அங்கே மட்டும் கொஞ்சம் ஸ்மஜ் ஆனாலும் பார்க்க நல்லா இருக்காது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அண்ட் லோவர் லேஷ் லைன் கிட்ட நான் காஜல் அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு ப்ரௌன் ஐஷேடோ வச்சு நல்லா ஸ்மச் பண்ணிட்டேன். அண்ட் மஸ்காராவுக்கு நான் வந்து பால் பெண்டர்ஸோட மஸ்காரா வந்து யூஸ் பண்ணுறேன்.
ஜஸ்ட் நான் ஒரு 2 கோட் மட்டும் அப்ளை பண்ணேன். நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக்கு நான் வந்து இந்த ஸ்மாஷ் பாக்ஸோட லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். நல்ல ஒரு டீப் பிங்க் ஷேட். இதோட எக்ஸாக்ட் ஷேட் நேம் தெரியல, நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டேன், செக் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லை, எல்லா ப்ராடக்ட் டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இதோட நம்ம மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து சின்னதாக ஹேர் ஸ்டைல் வந்து பார்க்க போகிறோம். அவங்க என்ன ஹேர் ஸ்டைல் போட்டிருக்காங்களோ அது மாதிரி சிமிலராக ஹேர் ஸ்டைல் நான் வந்து பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு சரியாக ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் வராது, எனக்கு ஏதோ தெரிஞ்சதை நான் வந்து இந்த வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மிடில் பார்ட்டிஷன் எடுத்துருக்கணும். நான் ஆக்சுவலாக மிடில் பார்ட்டிஷன் ட்ரை பண்ணதே கிடையாது, எனக்கு என்னமோ தெரியல, அது நான் ட்ரை பண்ணதே கிடையாது. ஆனால் பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லோ போனிடெயில் வந்து வேர் பண்ணுறேன். மிடில் பார்ட்டிஷனுக்கு ஸ்ட்ரைட்டாக லைன் வரலன்னா கவலைப்படாதீங்க, எப்படியும் நம்ம வந்து நெத்தி சுட்டி வந்து வேர் பண்ண போகிறோம். அண்ட் கொஞ்சமாக ஹேர் எடுத்து நான் வந்து ஃபேஸை நல்லா ஃப்ரேம் பண்ணுறதுக்காக அப்படியே விட்டுருக்கேன். அவங்களும் அந்த மாதிரி தான் விட்டுருந்தாங்க. போனிடெயிலேருந்து கொஞ்சமாக ஹேர் எடுத்து அப்படியே ஃபுல்லாக ரப்பர் பேண்ட் ஃபுல்லாக சுற்றிடுங்க. கம்ப்ளீட்டாக ரப்பர் பேண்ட் வந்து தெரியவே கூடாது. அண்ட் நீங்கள் சுற்றினதுக்கப்புறம் ஹேரை வந்து நல்லா பின் வச்சு செக்யூர் பண்ணிவிடுங்க. ரொம்ப சிம்பிளான ஹேர் ஸ்டைல் தான், சாரீக்கு அதுவும் இந்த போட் நெக் மாதிரி இருக்கிற சாரீக்கெலாம் நல்லாயிருக்கும். அண்ட் அவ்வளோதான், இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். ஸோ அந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரியே நான் வந்து க்ரீன் அதுக்கப்புறம் பிங்க் கலர் காம்பினேஷன்லேயே நான் வந்து அவுட்ஃபிட் ஜுவல்லரிலாம் வேர் பண்ணியிருக்கேன். இந்த லுக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் காமிச்ச ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்கும். அமேசானில் பார்த்தீங்கன்னா இப்போ கிக் ஸ்டார்டர் டீல்ஸ் போயிட்டுருக்கு. 22 செப்டம்பர் வரைக்கும் இருக்கும். ஒரு நாளும் புது டீல்ஸ் ஆஃபர் எல்லாமே இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் 23 வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலும் ஆரம்பிக்க போகுது. உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஆஃபர் டைம் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம், இதுதான் என்னோடய ஐடி. உங்களுக்கு வேறு எதாவது பியூட்டி ரிலேட்டட் வீடியோவோ இல்லைனா இன்ஸ்பயர் மேக்கப் லுக் நான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலில் இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் அட்லா மீடியா நெக்ஸ்ட் அக்ஷரா சிங். பாய், டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். பாய்.